வணக்கம். நான் கிருஷ்ணமூர்த்தி, புத்தனாம்பட்டி, துறையூர் புத்தனாம்பட்டி. எங்கள் ஊரில் திருவிழாவும் நடக்க முடியுது. காரணம் என்னன்னாக்கா, ரெண்டு கோஷ்டின்னா ரொம்ப பெரிய ஒரு சைடு 30 பேர் 40 பேர் இருக்காங்க. ஒரு சைடு ஒரு 6 பேர் 7 பேர் குடும்பம் இருக்குது. அவ்வளோதான். இதில் என்ன காரணம்னா, நாங்கள் இடம் அந்தாள் பேரில் இருக்கா என்னன்னு தெரியல. கோயில் எல்லாம் பொதுமக்களும் சேர்ந்து தான் கட்டினது. இன்றைக்கி நான் தான் எனக்கு தான் என் கோயில், என்னை தவிர வேறு யாரும் வர முடியாது அப்படின்ட்டு முதல் உரிமைனா எதுக்கு முதல் உரிமை? கௌரவிக்கிறது தான் முதல் உரிமை. கணக்கு பக்கத்துலாம் முதல் உரிமை கொடுக்க முடியுமா சொல்லுங்கள்? கணக்கு சரியில்லை. கோயில் எண்ணுதுங்கிறாங்க. ரெண்டாவது அது ஒரு பிரச்சனை. புத்தனாம்பட்டி கிராமத்தில் எஸ்சி தெருவில் எவ்வளவோ போராட்டம் பண்ணியாச்சு. போராட்டம் பண்ணதுக்கப்புறம் எல்லா எல்லா மக்களும் சேர்ந்து கோர்ட்டுக்கு போகலானாங்க. அதுக்கெலாம் வசதி கிடையாது, யாரும் ஒத்து வர மாட்டாங்க. ரெண்டாவது எஸ்சி பிசினாவே யாருமே ஒத்துமையாக இருக்க மாட்டாங்க. அதுதான் உண்மை. அதனால தான் எதுவுமே நடக்க முடியும். ஒத்துமையாக இருக்கணும். ஒத்துமை இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் பல பிரச்சனைகள்லாம் இன்னும் பெரிய இதெல்லாம் கிடையாது. தாசில்தார்கிட்ட போனோம், அவங்க கோர்ட்டுக்கு போன்ட்டாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு வசதி பத்தலை, அப்படியே நிற்கிது. அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அண்ணா அவர்களுக்கு இந்த விவகாரத்தை கொஞ்சம் முடித்து வச்சிங்கன்னா தெருவும் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சந்தோஷப்படலாம். மக்களுக்காக புத்தனாம்பட்டி கிராமம் ரவிசங்கர் தலைவர் ஜெயிச்சிருக்காரு. பார்த்து கொஞ்சம் சுமூகமாக ஏதாவது முடிச்சு விடுங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இருக்குது, நிறைய பணம் இருக்குது அவங்கள்ட்ட. ஏன்னா அவர் வாத்தியார். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. திமுக சப்போர்ட்டில் நிறைய ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது கொஞ்சம் பண்ணி எல்லா பொதுமக்களும் அந்த கோயிலை கும்பிட்ற மாதிரி கொஞ்சம் ஏதாவது பண்ணி விடுங்க. நன்றி. புத்தனாம்பட்டி துறையூருக்கு கலக்கிறதுக்கு ரவிசங்கர் அவர்களுக்கு உங்களுக்கும் தான் நான் இந்த 2 பேத்துக்கு சேர்த்து தான் போடுறேன். நன்றி. எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுங்க. ஏன்னா திமுக இருந்த வரைக்கும் அங்கே போனால் எதுவுமே எடுப்படலை. காரணம் கேட்டாக்கா காரணமே சொல்ல மாட்டாங்க. எங்கள் ஊர் விவோ கொண்டு எல்லா சப்போர்ட்டும் அவங்களுக்கு தான். போலீஸ் ஸ்டேஷனும் போயாச்சு. கோர்ட்டுக்கு மட்டும் எங்களால் போக முடியல, காசு இல்லை. ஏன்னா 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவாங்கிறப்ப யார் கொடுப்பா? 30 குடும்பம். ரெண்டாவது ஒத்துமை கிடையாது. ஜெயிக்கிறனா ஜெயிச்சிடலாம், ஆனால் ஒத்துமை கிடையாது. நீ 500 கொடு, நான் 500 கொடு, 1000 கொடுன்னு வீட்டுக்கு 2000 3000 போகணும். வரி போட்டால் 1 லட்சம் வந்துடும். ஆனால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே அண்ணா டெய்லி போய் சம்பாதிச்சா தான் காசு, இல்லைன்னா இல்லை. அதில் குழு வேறு, அப்படி இப்படின்னு குடும்ப செலவு எல்லாமே அதை பார்க்குறதா இதை பார்க்குறதா, ஒன்றும் பண்ண முடியாது. மனம் நொந்து சொல்கிறேன். தயவுசெய்து திமுக ஆட்சியில் இருந்த மாதிரி இருக்காதீங்க. எங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுங்க. ரவிசங்கருக்கு அண்ணா அவர்களுக்கு கொஞ்சம் எங்களுக்கு எதாவது பண்ணி கொடுங்க. கோயிலுக்கு கும்பேசம் திருவிழா நடத்தணும், எங்களுக்காக ஏதாவது பண்ணி விடுங்க.